குப்பை. இயற்கையில் குப்பை என்று ஒன்றுண்டோ? ஒரு உயிரின் கழிவு இன்னொரு உயிருக்கு உணவாகிறது. அணுவளவும் வீணாவதில்லை. பாறைகள் மீது படரும் லைக்கன்கள் கூட காட்டில் அலையும் மாசுக்களில் வளர்கின்றன. மனிதன் தவிர வேறெந்த உயிரும் குப்பைகளை உருவாக்குவதில்லை. ஆறறிவு என பீற்றிக் கொள்ளும் நமக்கேன் இந்த குழப்பமும் பதட்டமும்? பிளாஸ்டிக் என்று ஒன்று வரும் வரை குப்பைகள் மலையாய் குவிந்ததில்லை. உலகத்து குப்பையெல்லாம் ஒரே இடத்தில் கொட்டினால் எவரெஸ்டும் சிறு குன்றாய் தெரியும். இதை என்ன செய்வது? குப்பை போடுவது எனக்கான உரிமை என்றால் அதனை நெல்மணி சேர்ப்பது போல் முகஞ்சுழிக்காமல் அள்ளி அப்புறப்படுத்துபவர்கள் என்னை விட மேலன்றோ? அதை நாம் உணர்ந்தோமா? தமிழகத்தில் கடந்த 23 ஆண்டுகளில் 194 துப்புரவு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம். கடலூரில் விஷவாயு தாக்கி 3 துப்புரவு தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 10 லட்சம் ரூபாய் அவருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டது. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி ரூபாய் 18,848 ரூபாய் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை இன்னும் நம்முடைய தேசத்தை மனு தர்மம் என்கிற இந்த மனுஸ்மிருதி தான் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. நம்முடைய சிஸ்டமே இந்த தேசத்தினுடைய பார்வையே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாரார் குப்பையை எடுத்துட்டே இருப்பாங்க, காலம் ஃபுல்லா கழிவு நீர் அகற்றிட்டு இருப்பாங்க, மலத்தை அள்ளிட்டு இருப்பாங்க. இதை பற்றி கவலைப்படாம அன்றாடம் வேலை நடக்குதுன்ட்டு நிம்மதியா இருக்காங்க. ஆனா அது தீர்வு இல்லை. இவர்களுக்கு கையுறை கிடையாது, முகக்கவசம் கிடையாது, பாதுகாப்பு கருவிகள் கிடையாது. எல்லா விதமான நோய் தொற்று ஏற்படுவதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது. நாங்கள் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. வீட்டுக்கு போனால் ஒரு நாளைக்கு ஒரு நோய் வருது எங்களுக்கு. இந்த வருஷத்துக்குள்ளார 43 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இது தொடரும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களோட ஒரு கலவை தான் நம்ம குப்பமேடு. ஹாஸ்பிட்டல் இருக்குதா, ஒரு பாத்ரூம் இருக்குதா? இவங்களை நம்ம இழந்தா கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவர்களுக்கு பாத பூஜை செய்யப்பட்டது. அவருக்கு ஹெலிகாப்டரிலிருந்து மலர் தூவினார்கள். ஆனால் அவருடைய வாழ்வாதாரங்களை மாற்ற யாரும் முயற்சிக்கவில்லை. எங்களுக்கு காலையும் கழுவத்தால கையும் கழுவத்தால எங்களுக்கு மரியாதையும் செலுத்த தேவை. நாங்கள் செய்கிற வேலைக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுத்து எங்களை பர்மனன்ட் பண்ணாங்க, எங்களுக்கு அதுவே போதும். பெண்கள் ஆண்களை விட அதிகமான அளவில் வேலைக்கு நியமனம் செய்யப்படுகிறார்கள். இந்த தொடர்ச்சியான இந்த பாகுபாடும் இந்த டிஸ்கிரிமினேஷனும் அதுதான் அவங்கள மன ரீதியாக மிகவும் சோர்வடை வைக்குது. பொம்பளையா பிறந்துட்டு நாங்கள் படாத அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். என் வீடு தூய்மையாக, என் மனைவி மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மகனின் சிறு தும்மலுக்கும் மருத்துவரை தேடி ஓடுகிறேன். அவன் உண்ணும் முன் கைகளை கழுவ பழக்குகிறேன். அழுக்கான கைதான் நோயின் ஊற்று என்று எச்சரிக்கிறேன். நான் மட்டுமல்ல, நீங்களும் நாடும் நகரமும். என்றால் என் சமூகத்தில் குப்பை அகற்றும் ஒரு மனிதர் எதை கொண்டு அகற்றுகிறார்? சென்ற காலம் எனக்கு முகக்கவசம் அணியும் கட்டாயத்தை கற்றுத்தந்தது. என் நகரத்தை தூய்மையாக்கும் தூய்மை தேவதையின் நகக்கண்ணுக்குள் கருப்பாய் என்ன ஒடுங்கி கிடக்கின்றது? தூய்மை தேவதை. காதலுக்கான தேவதை காதல் தேவதை என்றால் தூய்மைக்கான தேவதை தூய்மை தேவதை தானே. நாங்கள் 4 மணிக்கு எழுந்து சமைச்சு அங்கே வேலையை வீட்டில் பார்த்துட்டு அங்கேருந்து இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் வர்றதுக்கு இங்கே மணி 6க்கு மேலே ஆயிடுது. 6:30லேருந்து
1:30 மணி வரையில எங்களுக்கு வேலை இருக்கு. அதுவும் இப்ப இந்த காய்கறி பிரிச்சு போடணும், கவர் பிரிச்சு போடணும், கொட்டாங்கச்சி பிரிச்சு போடணும், ஒண்ணுன்ட்டு பிரிச்சு பிரிச்சு இந்த கையில பிரிக்கிறதுக்குள்ள சாப்பிடறது கூட ஒப்ப மாட்டேங்குது. டீ கூட குடிக்க கூடாது, டீ கடையாண்ட கூட போக கூடாது நீங்க அப்படின்வாங்க. நாங்க அதுக்கும் எங்க வேலையை வேணுமே, நாங்க வேலையை காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு டீ கூட சாப்பிடாம டீ கடையில உட்காராம நேரா போய் எங்க வேலைங்களை நாங்க பார்ப்போம். நாங்க இரவு ஷிஃப்ட்டுங்கெல்லாம் வேலை செய்யறோம். நாங்க நைட்டு வர்றது 9 மணிக்கு வருவோம். 9 மணிக்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. நாங்க வந்து காலையில வந்து நைட்டு ரோட்டில் படுத்துட்டு தான் நாங்கள் காலைல வீட்டுக்கு போகணுமே. எங்களுக்கு பஸ்ஸு கிடையாது, வீட்டில் வண்டி வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. திருவள்ளூர்லேருந்து வராங்க, இன்னும் லாங்லேருந்து ரொம்ப பேர் அம்பத்தூர், ஆவடியிலேருந்து வராங்க, அப்புறம் வந்து ஐனாவரத்துலேருந்து வராங்க. எல்லாம் லாங்லேருந்து தான் வராங்க. இவங்க வரவங்களே வந்து வண்டிக்கு செலவு பண்ணின்னு தான் வராங்க. யாரும் வந்து ஃப்ரீயாக வர கிடையாது. இங்கேருந்து எங்க டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து நடந்து போயிட்டு இருந்தேன். சரி ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்டா அவர் போய் ஏதோ காட்டுல போய் நிப்பாட்டிட்டு கையை பிடிச்சி வலிக்கிறாரு. அவ்வளோலாம் நாங்க கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்தோம் அந்த கொரோனா டைம்ல. அதுக்கப்புறம் அந்த ஆளு, ஏன்னா அந்த டைம்ல யாருமே வெளியில கிடையாது, எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கையை கடிச்சு விட்டுட்டு கடகன்னு அந்த ட்ராக் மேல ஏறி ஓடணும். எங்களுதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்கு. நைட்ல குடிகாரம் வரான், யாரோ வராங்க, பிரச்சனை பண்றாங்க. லேடிஸுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு இல்லாம தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க நைட்ல வேலை செய்யும் போதே எங்களுக்கு தண்ணி எங்கேயுமே குடிக்க கூட தண்ணி இருக்காது. நைட்ல திடீர்னு பாத்ரூம் வந்துட்டா கூட போக முடியாது. ஏன்னா எல்லா இடமும் இருட்டாக தான் இருக்கும். பாத்ரூம் பப்ளிக் பாத்ரூமை வந்து 8 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு பாத்ரூம் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் வீட்டுக்காக போயிட்டு வர முடியும்? போக முடியாது. இல்லை லேடிஸ் இல்லை, ஆம்பளைங்க எங்கே வேணாலும் போயிடுவாங்க. பொம்பளைங்க அந்த மாதிரி போக முடியாது. பொம்பளைங்க தனியாக ஒரு நிமிஷம் நின்னாவே ஆம்பளைங்க அனாவசியமாக பேசுகிற காலம் இது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கே போய் பாத்ரூம் போக முடியும்? இல்லை எங்கே போய் யாரையா தண்ணி கேட்டால் கூட ஹோட்டல் கடைங்களில் மூஞ்ச காட்டுறாங்க. வெளியே இல்ல நாங்க தண்ணி எடுத்துன்னு சொல்றாங்க. சீக்கிரமா வீட்டுல இருந்து வரீங்களா, எடுத்துட்டு வர மாட்டீங்களா? நாங்க வீட்டுல இருந்து வரும்போது தண்ணியில இருந்து தொடப்பத்துல இருந்து அன்னக்கூடையில இருந்து எல்லாமே வாங்கிட்டு வர முடியும். மாசமான 4 தொடப்பம் வாங்குறோம். 200 ரூபாய் கொடுத்து தொடப்பம் வாங்கி நாங்க பெருக்கிறோம். ஒரு சட்டை கிடையாது எங்களுக்கு. அந்த சட்டையை நாங்க 100 ரூபாய் கொடுத்து போய் போட்டு வாங்கி போட்டுக்கிறோம். தொடப்பத்துல இருந்து எல்லாமே நாங்க கை காசு போட்டு தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். ஒரு வண்டி ரிப்பேர் பண்ணோம்னா கூட எங்க கை காசு போட்டு தான் நாங்க வண்டி ரிப்பேர் பண்றோம். அதிகாரிங்க கொடுப்பாங்க சொல்லி தானே வரான். ஒரு அதிகாரி ஒரு தண்ணி கேன் கூட வாங்கி வைக்க மாட்டேன்றாங்க. வாங்குற சம்பளத்தை ஆட்டோக்காரங்களுக்கும் தண்ணிக்கும் தொடப்பத்துக்கும் கொடுத்துட்டு போயிட்டா அப்புறம் அங்கே நான் ஓசிலியா வேலை செஞ்சுட்டு போகிறது. இதை நாங்கள் யாருக்கிட்ட போய் சொன்னாலும் வந்து சரிம்மான்ட்டு அதிகாரிங்க வர நேரம் மட்டும் எல்லாம் மேக்கப் பண்ணுறாங்க. இதை வாங்கி வைக்கிறாங்க, அதை வாங்கி வைக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. அதை எங்களை கேட்க வர அதிகாரிங்க அவங்க வந்து எங்களை நின்னும் கேட்கறது இல்லை. ஆடு மாடை எப்படி தத்துறாங்களோ அதே மாதிரி தான் எங்களை தத்துறாங்க. அதே போல லீவு சுத்தமா கிடையாதுன்றாங்க. அப்ப எங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நீங்க வந்து வேலை செய்யிட்டு போங்க, இல்ல உக்காந்துட்டு போங்கன்றாங்க. எப்படி நாங்க வந்து 10 பேர் வேலை செய்யும் போது அந்த இடத்துல நாங்க வந்து உட்கார முடியுமா? இந்த எண்ணெயில நாங்க தூய்மை பண்ணி செய்யறோம். எங்களுக்கு வந்து வார விடுப்பு கிடையாது. ஒரு தொழிலாளி வந்து வேலை செய்யும் போது நிறைய வந்து விபத்துகள் ஏற்படும். அந்த விபத்துல ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த விடுப்பு கிடையாது. அவங்களுக்கு வந்து லீவ் போட்டால் லீவு பிளஸ் வந்து இப்பத்தி காலகட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, அப்படி 1 நாள் 2 நாளைக்கு மேல யார் லீவ் போடுறாங்களோ அவங்களை வேலையை விட்டு எடுங்க. கொரோனால வேலை செய்யறதுனால ஹவுஸ் ஓனர்லாம் எங்களை வந்து ஒரு மாதிரியா பேசுவாங்க. சரி நம்புற இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு ஒட்டிக்குமே அந்த இதுலயும் பயத்துலயும் நாங்க இங்க ஆபீஸ்லயே தங்க வேண்டிய நிலைமையில எல்லாம் இருந்தோம். நாங்க அவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு, ஆனா எங்களுக்கு சம்பளம் வந்து இப்ப நிறைய கிடைக்கல. 18,000 சம்பளம் ஏத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இன்னமும் அந்த சம்பளத்தை பத்தி எங்களுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த சம்பளத்தை கேட்கறதுக்கு யாருமே எங்களுக்கு வந்து கேட்டாங்கன்னா அவங்க அம்மா போமா உங்க வேலைங்களை பாருமா, வரும்போது வரும், அங்க சம்பளம் போட்டா நாங்க தரப்போறோம் அப்படி ஒரு அலட்சியமா. நாங்க எப்படி சாப்பிட்றது, எப்படி வாடகை கொடுக்கறது, எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, எங்க விற்கிற பொருளுங்களை நாங்க எப்படி வாங்கி சமைக்கிறது, எங்களுடைய கஷ்டம் இன்னும் எவ்வளவு இருக்குது. கொரோனா காலத்துல எங்களுக்கு காலில் விழுந்தா காலை கழுவி மாலை போட்டு காசு அவ்வளவு மரியாதை செலுத்தினாங்க. எங்களுக்கு அவ்வளவு மாலை போட்டு எல்லாம் மரியாதை செஞ்சு பூவெல்லாம் போட்டு ஐயருங்க கூட எங்க காலில் விழுந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஒருத்தர் கூட எங்களுக்கு மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப கேவலமா ஆயிடுறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு போடணும், நன்றி செலுத்தணும், எல்லாரும் வந்து கை தட்டணுங்க அப்படின்னு ஐயா வந்து ஹெலிகாப்டர்ல வர டைம்ல மலர் மாலை தூவி மரியாதை செலுத்தணும். இவங்களுக்கு தூய்மையாளர்கள்லாம் நம்ம இல்லை அப்படின்னு அப்போ அந்த ஐயா வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ அந்த ஐயா கூட என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்ற ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு பதில் கொடுக்கல, செவி கொடுத்து கேட்கல. இங்க வந்து காலை கழுவுனாங்க, கையை கழுவுனாங்க. அந்த எங்களுக்கு காலையும் கழுவத்தால கையும் கழுவத்தால எங்களுக்கு மரியாதையும் செலுத்த தேவையில்ல. நாங்க செய்கிற வேலைக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுத்து எங்களை பர்மனன்ட் பண்ணாங்க, எங்களுக்கு அதுவே போதும். ஏன் நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா கூட சொன்னாரு, நான் வந்து முதல்ல வந்து தூய்மை பணியாளர்களுக்கு நல்லா பணி நிரந்தரப்படுத்துன்னு சொன்னாரு.
அப்ப சொன்ன ஒரு வார்த்தை இப்போ அதை பத்தி அவர் என்ன ஆகுதுன்ற ஒரு வார்த்தைக்கு அவர் எங்களுக்கு பத்தின ஃபுட்ல எங்களோட கஷ்டத்தை அவர் செவி கொடுத்து காது கொடுத்து கேட்கவும் இல்லை. அவரும் ஒரு காலத்துல மேயரா இருந்தவர் தான் அந்த ஐயாவும். தூய்மை பணியாளர்களை பத்தி எப்படி வேலை செஞ்சாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி சேவை செஞ்சான்றது அவருக்கு எல்லாமே தெரியும். இதே ஒரு பர்த்டே அன்னைக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன ஏதுன்ற ஒரு வார்த்தை செவி கொடுத்து கேட்க மாட்டேன்றாரு. நாங்களாம் வந்து வயசாயிடுச்சு. இதுக்கு மேலே எங்களை யார் வேலைக்கு கூப்பிட்டு, எங்களுக்கு 10 வருஷமா நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் எங்களை யார் வேலைக்கு கூப்பிடுவாங்க? நாங்கள் இதை வச்சு தானே குடும்பம் நடத்துகிறோம். இதையும் எங்களை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எந்த இதுவாக பண்டிகை இருந்தாலும் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எல்லாரும் பண்டிகை கொண்டாடி ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் அப்போ தான் போய் வீட்டில் எல்லா வேலையும் செய்வோம். ஏன்னா இப்போ வரலன்னா இங்கே சம்பளம் கிடையாது எங்களுக்கு. அதனால எங்களுக்கு லீவு கிடையாது. வீட்டில் இருக்கிறதுக்கு வருமானம் கிடையாது. அதனால் நாங்கள் வந்துடுவோம். அவங்களும் வந்து ஆகணும்னுவாங்க, நாங்களும் வந்துடுவோம். நல்லது கிடையாது. நாங்கள் வரவும் ஊரே தீபாவளி கொண்டாடும். நாங்கள் வந்து பட்டாசெல்லாம் பெருகி வாரி கொட்டிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போவோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு அது கூட செய்யறதுக்கு எங்களுக்கு முடியாது. ஒரு நல்ல வீட்டில் உக்காந்து ஒரு பிள்ளைங்களே கேட்குது எங்களை, ஏம்மா ஒரு நாள் வீட்டிலேருந்து நீங்கள் ஆக்கி அரிசி எங்களுக்கு போட முடியாது. இல்லைம்மா முடியாதுமா, நாங்கள் வேலைக்கு போகலன்னா ஒரு நாள் சம்பளம் கட்டு. மனித குலத்தின் ஆதி தொழிலாம் உழவு. அதற்கு பண்டிகை உண்டு. உழவருக்கு உரிமைகள் உண்டு. அதை பெற்றுத்தர கூட்டம் உண்டு, குழுக்கள் உண்டு, வான்விளக்க குரல்கள் உண்டு. இதோ இன்று பொறுப்பற்று நான் இறைக்கும் குப்பைகளை அகற்றும் இந்த தூய்மை தேவதைகள் செய்யும் தொழிலுக்கு பண்டிகை வேண்டாம், பாராட்டுக்கள் வேண்டாம், அடிப்படை உரிமைகள் வேண்டும் அல்லவா? அதை வரையறுப்பார் யார்? சட்டமாக்குவார் யார்? மற்ற தொழிலுக்காக சட்டம் கோரி வீதியிறங்கி போராட்ட குரல் எழுப்பும் நான் என் தூய்மை தேவதைகளுக்காக குரல் கொடுக்கும் மனத்தெளிவு எனக்கு இருக்கிறதா? இந்த சுதந்திரம் நாம் பெற்று 75 ஆண்டுகள் ஆனாலும் கூட மனுஸ்மிருதியே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். அந்த வரிசையில்தான் வீட்டை சுத்தம் செய்வது, தெருவை சுத்தம் செய்வது என நாட்டையே சுத்தம் செய்யக்கூடிய பணிகளை ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் தான் செய்ய வேண்டும் என்கிற நிலை தொடர்கிறது. இன்னும் மனிதன் கழிவை மனிதனே கைகளால் சுத்தம் செய்யக்கூடிய அவலமும் இந்த தேசத்தில் நீடிக்கிறது. இந்த அரசு சமூக நீதி அரசு என்று சொல்கிறது. பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவிக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர், மக்கள் தலைவர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவிக்கிறார்கள். சமபந்தி போஜனம் என்பதை மாற்றி சமத்துவ விருந்து என்று அழைக்கிறார்கள். வரவேற்கிறோம். ஆனால் பெரியார் அம்பேத்கருடைய கொள்கைகளை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் சமூகத்திலே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய தூய்மை பணியாளர்களை மேலே உயர்த்துவது மட்டுமே சரியானதாக இருக்கும். இது ஏதோ அந்த குறிப்பிட்ட சாராருக்கு உள்ள தொழில் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு பாருங்க. அது ஒழிக்கப்படணும். பஞ்சமர்களாக சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்ற இழிவு நிலையிலேயே அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் பணிநிரந்தரமின்றி இருந்தால் மட்டுமே, குறைந்தபட்ச ஊதியம் பெறாமல் இருந்தால் மட்டுமே, அவர்களுக்கு பணிக்கொடை கிடையாது, ஓய்வூதியம் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, வார விடுமுறை கிடையாது, தேசிய பண்டிகை விடுமுறை கிடையாது, சம்பளம் கிடையாது. இப்படி இருந்தால் மட்டுமே அவருடைய பிள்ளைகளும் அடுத்து ஒப்பந்த ஊழியர்களாக இதே நிலையிலே தொடர முடியும். வாழ்க்கையிலே அவர்கள் பணி நிரந்தரம் பெற்று அவர்கள் மேலே வந்தால் அவர்கள் இந்த வேலையில் இருக்க மாட்டார்கள் என்பதற்காக இதே நிலையை மனு தர்ம சாஸ்திர நிலைமை என்பதை தொடர வேண்டும் என ஆட்சியாளர்கள் விரும்புகிறார்கள். கிராமப்புறங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மேஸ்திரியாக இருப்பார். ஆனால் அவருடைய போஸ்டிங் தூய்மை பணியாளராக இருக்கிறார். ஆனால் அவர் போய் குப்பையெல்லாம் அள்ள மாட்டார். அவர் மேஸ்திரியான அவர் பார்வையாளராக அந்த போஸ்டிங் கொடுப்பாரே தவிர இந்த பணியை அவர் செய்ய மாட்டாரு. இதை ஊக்குவிக்கிறாங்க. முழுக்க முழுக்க நீங்கள் கணக்கெடுப்பு நடத்திங்கன்னா தென் மாவட்டம் முழுக்க இப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது. தூய்மை பணியாளர்கள்னு வேலை வாங்கி வைத்து கொண்டு அவர்கள் மேஸ்திரிகளாக
பார்வையாளர்களாக மேற்பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஏற்படுது. ஆனால் கடைசி வரைக்கும் குப்பை எல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படி குப்பை அள்ளுற அதே வேலையை மீண்டும் மீண்டும் செய்கிற பணியை தொடருது. இதுதான் நிலைமை. அவங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம குப்பையை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ, கடாசுறோமோ, அதே போல் தான் மக்களையும் கடாசுறோம். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலை பாதுகாப்பு கிடையாது, அவங்களோட உடலுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவங்க ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பு கிடையாது, போதுமான ஊதியமும் கிடையாது. இப்போ இவ்வளோ இந்த கார்ப்பரேஷனில் எல்லாருமே வந்து நீங்கள் டெம்பரரி கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாக வச்சுருக்கீங்க. அப்போ முதல் பாதுகாப்பு எடுக்கப்படுது. அந்த சம்பளத்தை வச்சு எவனாச்சும் வாழ முடியுமா? அந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம செய்வோமா? அப்போ நம்ம செய்யணும். அந்த வேலை வந்து நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு வேலையாகணும்னாக்கா அதே தரத்துக்கு தான் மற்றவங்களும் செய்யணும். தீபாவளியாக இருக்கட்டும், கிறிஸ்துமஸாக இருக்கட்டும், அல்லது வேறு மகரம் பண்டிகை, எந்த பண்டிகைகளாக இருந்தாலும் அதன் மூலமாக சுகாதாரக்கேடு நடக்குது. வெடி வெடிக்கிறதுனாலையோ இல்லை கரும்பு வெட்டி தொகையை போடுறதுனால இல்லை வேறு பிற காரணங்களையே மோசமாகுது. அதை பூரா இவங்க தான் செய்யணும் அப்படின்னு இருக்குது. அரசாங்கம் என்ன பண்ணால் அவங்களுக்கு கருவியல் கொடுக்குறது, கையெறி கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விழாக்கள் கொண்டாடுற காலத்தில் பொதுமக்களே அதுக்கு ஏதாச்சும் ஒரு முறையை கண்டுபிடிச்சி ஒரு பொது இடத்துல செய்யுங்க. ஒரு பொது இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது முடியும். அந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் ஒரு முறைப்படுத்துவதற்குள்ள ஒரு முயற்சி அரசு தான் மேற்கொள்ளணும். அதாவது அரசாங்கம் அவர்களை வேலைக்கு அமர்த்தி இருந்தாலும் கூட போதிய சம்பளம் வழங்குவதில்லை. மிக மிக சொற்பமான சம்பளத்தை கொடுத்து 24 மணி நேரம் வேலையை வாங்கக்கூடிய ஒரு சுரண்டல் போக்கும் நீடிக்கிறது. ஒரு தூய்மை பணியாளர்களுக்குன்னு நீங்கள் ஒரு முறைப்படியான ஒரு நேரத்தை கொடுக்கல. இன்றைக்கி ஒரு மினிஸ்டர் வந்துட்டு போகிறாரு அப்படின்னா எல்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ண வேண்டியது தூய்மை பணியாளர்கள் வேலை தான். இன்றைக்கி அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமும் அதை செய்ய வேண்டியது அவங்க தான் செய்கிறாங்க. அது மாதிரி எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே கூட அது முடிஞ்சதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் தான் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி அது அவங்க தான் வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அங்கே இருக்குது. அவர்களுக்கு தோல் வியாதி உட்பட பல்வேறு விதமான நோய்கள் ஏற்பட்டு, புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு அவர் இறந்து போன பிறகும் அவர்களுக்கு இஎஸ்ஐ வசதி என்பது கிடையாது, பிஎஃப் வசதி என்பது கிடையாது. எந்த விதமான இறந்து போனாலோ விபத்து ஏற்பட்டாலோ எந்த வசதி என்பதும் கிடையாது. இந்த தூய்மை பணியாளர் தொழிலாளர்கள் ஆண்டு காலமாக இதே நிலைமையிலே இருந்து வருகிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் படிக்கும்போது மகாத்மா காந்தியினுடைய அவருடைய வார்த்தைகளை மேற்கோள் காட்டியிருக்கிறது. ஒரு நாடு என்பதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய வறிய மக்களை அந்த நாடு எப்படி நடத்துகிறது என்பதை வைத்தே பார்க்க வேண்டும். இவர்களை சென்னை மாநகராட்சி சுரண்டக்கூடாது, இவர்களுக்குண்டான சம்பளத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என மாண்புமிகு நீதிபதி பார்த்திபன் அவர்கள் தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி 108 ஆம்புலன்ஸ் இருக்கிறதோ, எப்படி பல சேவைகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ, அதே போன்று பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தை முன்னிறுத்த வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒருவரை எடுத்து அவரை இந்த தொழில் முன்னோடியாக்க வேண்டும். கடந்த 2010க்கு அப்புறம் ஒரு முக்கியமான தகவல், 2010க்கு அப்புறம் எந்த தூய்மை பணியாளரும் கார்ப்பரேஷனை வேலைக்கு ஆள் எடுக்கலை. கிட்டத்தட்ட 12 வருஷமாக காலி பணியிடங்களில் நிரப்பப்படாமல் யாரையுமே தூய்மை பணியாளர்கள், சென்னை மாநகராட்சி பணியாளர்களாக நிரந்தர பணியாளர்கள் வேலைக்கு ஆளை எடுக்கலை. இங்குள்ள தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக, குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு மேல் இங்கே நிரந்தரமின்றி தூய்மை பணியாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். சென்னையிலே குறிப்பாக 15 மண்டலத்திலே 12 மண்டலத்திலே சென்னை மாநகராட்சியினுடைய உறவை துண்டிக்கும் விதத்திலே அவருடைய ஒப்பந்த பணியாளர்களாக மாற்றியிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திலே இவர்கள் பணி நிலைமைகள் அப்படியே தொடர வழக்கு தொடுத்திருந்தோம். WPN 8281/2021 என்ற வழக்கை தொடுத்திருந்தோம். சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அதன் பிறகு கடந்த ஜனவரி மாதம், இந்த ஜனவரி மாதம் 2022 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் கீழ் சம்பளம் வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தும் 3 மாத காலங்களுக்குள் விஞ்ஞானபூர்வமாக நிரந்தர பணியாளர்களும் இவர்களும் ஒரே பணியை செய்து வருவதால் அவர்களுக்குண்டான சம்பளத்தை நிர்ணயம் செய்யுமாறும் தீர்ப்பளித்திருக்கிறது. ஜனவரி மாதம் வழங்கப்பட்ட தீர்ப்பு இன்று வரை தமிழக அரசாலும் சென்னை மாநகராட்சியாலும் இன்று வரை அமல்படுத்தப்படவில்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக நிரந்தர பணியாளர்களே சென்னை மாநகராட்சி இல்லாத ஒரு நிலை என்பது வரும். முழுக்க தனியாருக்கு இது ஒப்படைக்கிற ஒரு மோசமான நிலைப்பாடு என்பது அரசு எடுக்குது. இது தனியார் மையம் முழுக்க லாபத்தை தொழிலாளியை சுரண்டுற அந்த வேலையில் தான் இருப்பாங்களே தவிர அவங்க நஷ்டத்தில் பணியே செய்ய மாட்டாங்க.
உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏற்கனவே வந்து 2 கம்பெனிகளுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. ஒன்று வந்து ஓனிக்ஸ் கம்பெனி, இன்னொன்று வந்து ராம்கே கம்பெனி. 2 கம்பெனியும் வந்து அதிகமாக மண் ஜல்லி எல்லாம் டம்ப் பண்ணி குப்பைன்னு கணக்காட்டி ஏராளமான வந்து ஊழல் கரப்ஷன் நடந்துன்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக நம்மளுடைய மாநகராட்சியிலே உளவு பிரிவு இருக்குது, அது மூலிமா கண்டுபிடிச்சி அதனுடைய நீக்கிட்டாங்க. இவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா, மாநகராட்சி அதிகாரிகள் உயர் பதவியில் போயிட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த தனியார் கம்பெனிக்கு அவங்க மேலாளராக போயிடுறாங்க, சிஓவாக போயிடுறாங்க. ஆக இந்த சங்கிலி தொடர் வந்து ஊழல் வந்து நடக்கிறதுனால அவங்க அந்த கான்ட்ராக்டரை அவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க. தனியார் சுரண்டுகிறார்கள் என்றால் அவர்களை முதலாளிகள் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் அரசாங்கமே சுரண்டுகிறது என்று சொன்னால் அவர்களை எப்படி அடையாளப்படுத்துவது என்று தெரியவில்லை. சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் இதுபோன்ற சுரண்டல்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பும் இந்த ஆட்சியாளர்களால் வழங்கப்படுவதில்லை. கருவிகள் இதெல்லாம் சட்டம் இருக்குது, சட்டம் வந்து ஏட்டோடு இருக்குது. மற்றது பல இதில் அந்த மாதிரி சட்டம் எப்படி ஏட்ட அளவில் இருக்குதோ அதே மாதிரி இதுவும் ஏட்ட அளவில் இருக்க தவிர செயல்படுத்தலை. அவங்க பாவம் வறுமையின் காரணமாக இந்த வேலையில் ஏதாவது வாழ்க்கை நடத்தணும்ல, அவருடைய நிர்பந்தத்தில் இதில் அவங்க ஈடுபடுறாங்க. அதே மாதிரி பொதுமக்களும் தங்கள் வீட்டு இந்த செப்டி டேங்கை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற விரும்புகிற பொழுது அதிகாரிகளுக்கு முறையாக சொல்லி அவங்களுடைய கவனத்தோடு இந்த பண்ணால் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படாது. அவங்க போட்டு நேரடியாக வேலைக்கு கூப்பிட்றாங்க, ஒரு கான்ட்ராக்டாக பேசிக்கிறாங்க, இவ்வளோ தர்றேன் சுத்தம் பண்ணி கொடுங்குறாங்க. அப்போ இவங்க பணத்துக்காக போகிறாங்க, பாதிப்பை பற்றி கவலைப்படாமல் வெறும் வறுமையின் காரணமாக இந்த டேங்கை சுத்தம் பண்ணி கொடுத்தா இவ்வளோ ரூபா கிடைக்கும், 2000 கிடைக்கும், 1000 கிடைக்குங்கிற இதில் போகிறாங்க. அதுக்கு வந்து அரசு என்ன பண்ணணும்னா, செப்டி டேங்கை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நகராட்சி நிர்வாகம் இருக்குது, ஊராட்சி நிர்வாகம் இருக்குது, மாநகராட்சி நிர்வாகம் இருக்குது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தகவல் சொல்லி அவர்கள் மூலியமாக இந்த ஏற்பாட்டை செய்வதற்குள்ள நடவடிக்கையை மேற்கொள்ளும். இது குறித்து நான் பலமுறை நாடாளுமன்றத்தில் சுட்டி காட்டியிருக்கிறேன், கண்டித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் 2 அவை கூடுகிற போது குடியரசுத் தலைவர் ஆற்றுகிற உரை, அதில் இந்த மேனுவல் ஸ்கேவேஞ்சிங் என்பதை முற்றாக அழிக்கப் போகிறோம், அதற்கு இத்தனை கோடிகளை ஒதுக்கப் போகிறோம் என்று குடியரசுத் தலைவருடைய உரையில் பேசுவார். ஆனால் நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யும்போது, பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது அது பற்றி எந்த பேச்சுமே இருக்காது. ஒரு முறை நான் அப்படி எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறேன். 38,000 கோடி ஆண்டு டாஸ்மாக் வருமானம் கிடைக்கிறது, மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. 38,000 கோடி டாஸ்மாகிலே கிடைக்கிறது, வருடத்திற்கு 3,000 கோடி செலவாகிறதாக சொல்கிறார்கள். மீதி பணம் 30,000 கோடியும் திராவிட முன்னேற்ற கழக அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்களுடைய கம்பெனி நிறுவனங்களுக்கே இந்த வருமானம் என்பது போய் சேருகிறது. அந்த பணத்தை மக்களுக்கு ஒதுக்கினார்கள் என்று சொன்னால் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் பணி நிரந்தரம் என்பதை வழங்க முடியும். எங்களை யாரும் பாராட்ட தேவையில்ல, தூக்கி தலைமையிலே வைக்க தேவையில்ல. எங்களுக்கு செய்கிற சம்பளத்துக்கு நியாயமான சம்பளம் கொடுத்தா போதும். எங்களை இந்த வேலையை வந்து நிரந்தரப்படுத்தினா எங்களுக்கு, நாங்கள் அதை தான் கேட்கறது, எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்ல. அமைதியாக இருப்போம் நாங்கள். எல்லை காக்கும் வீரனுக்கு விடுமுறை வந்தால் பிள்ளைகளிடம் பகிர்வதற்கு வீர கதைகள் உண்டு. அதுபோல மருத்துவருக்குண்டு, வழக்கறிஞருக்குண்டு, நடிகருக்குண்டு, விளையாட்டு வீரர்களுக்கு உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தன் பணி செய்யும் என் தூய்மை தேவதைகள் அவர் தம் பிள்ளைகளுக்கு என்ன கதைகள் சொல்லுவார்கள்? நகக்கண்ணில் சேரும் கிருமிகளால் வரும் புண்கள் பற்றியா? இவ்வரட்டு சமூகத்தில் தன் நிலை குறித்து மன அழுத்தம் பற்றியா? மனப்பிறழ்வை நோக்கிச் செறியும் பயத்தை பற்றியா? பொதுவாக ஒரு சுகாதாரமான பணியிடம் அப்படின்றதுக்கும் ஒருத்தரோட மனநலத்துக்கும் ஏராளமான தொடர்புகள் இருக்குது. அதை பல ஆராய்ச்சிகளில் சொல்கிறாங்க. ஒரு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி உலக மனநல நாள் கடைபிடிக்கப்பட்டப்ப அதோட மெயின் தீமே என்னன்னா, ஒரு ஹெல்த்தி ஒர்க் பிளேஸ் அப்படின்றது தான் ஒரு ஹெல்த்தி மைண்டுக்கு ஒரு அடிப்படையான ஒன்று அப்படின்றத வச்சுட்டு தான் ஒரு வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேவே கொண்டாடினாங்க. தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பணியிடமே ஒரு சுகாதாரமற்ற பணியிடமாக தான் இருக்குது.
எப்பவுமே எந்த நேரமுமே மிக மோசமான ஒரு சுகாதார சீர்கேட்டுக்கு ஆளான ஒரு இடத்துல தான் அவங்களோட அடிப்படை பணியே நடக்குது. அப்போ இதுவே அவங்களோட மனநலத்தை தொடர்ச்சியாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் போயிட்டு மறுபடியும் நாங்கள் ஓய்வு எடுக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யணும், பிள்ளைங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவங்கள அனுப்பிச்சிட்டு மறுபடியும் மதியம் சாப்பாடு செஞ்சுட்டு மறுபடியும் நாங்கள் நைட்டு வேலைக்கு வர்ற அளவுக்கு பார்க்கணும். நாங்கள் தூங்குறதே 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் தான் நாங்கள் தூங்குறதே. அதில் பெண்கள் பாதிக்கு மேலே பணியாற்றுகிறார்கள். மற்ற பதவிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. ஆனால் இந்த துப்புரவு பணி என்கிற தூய்மை பணிகளில் பெண்கள் ஆண்களை விட அதிகமான அளவில் வேலைக்கு நியமனம் செய்யப்படுகிறார்கள். அதற்கு காரணம் சொன்னதை கேட்பார்கள், சொன்னபடி நடப்பார்கள் என்பதும், மிக குறைவான சம்பளத்திற்கு வேலை செய்வார்கள் என்பதும், 24 மணி நேரமும் வேலை செய்ய சொன்னால் அதற்கு கட்டுப்பட்டு அவர்கள் பணியாற்றுவார்கள் என்பதுமான ஒரு ஆணாதிக்க பார்வை பெண்களின் மீது இருக்கிற காரணத்தினால் அதில் அதிகமாக பெண்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அதிலே அவர்களுக்கு பல்வேறு வகையான பாதிப்புகள் இருக்கின்றன. கடுமையான மன உளைச்சல்களை அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் அரசாங்கத்திடம் அல்லது அரசு அதிகாரிகளிடம் எந்த தீர்வும் இல்லை, அல்லது தீர்வு காண்பதற்குரிய எந்த முனைப்பையும் அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அப்போ என் மேலே எனக்கு இருக்கக்கூடிய அந்த கர்வமே போயிடுது எனக்கு. அப்போ உண்மையிலேயே நான் அவங்க போல ஒரு மனிதன் இல்லையோ, அப்போ உண்மையிலேயே நான் ஒரு தாழ்வான மனிதனோன்னு அவனே சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், போனால் போயிட்டு போகுதுன்னு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு விரக்தியான மனநிலைக்குமே கூட இந்த ஒரு சாதி ரீதியான பாகுபாடுகளும் சக மனிதர்களோட அலட்சியங்களும் முக்கியமான காரணம். பிள்ளைங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, புருஷன் ஒரு மாதிரி பேசுவாங்க. என்ன வேலை செஞ்சுட்டு வர, வேலைன்றாங்க, வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்ற அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் நாங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும், வர கடைக்காரங்களுக்கும் பதில் சொல்லணும், எல்லா பிரச்சனையும் நாங்கள் பார்க்க வேண்டிய பொம்பளையாக பிறந்துட்டு நாங்கள் படாத அவஸ்தை போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு நிம்மதியே கிடையாது. நாங்கள் வேற எங்கன்னா வேலை செஞ்சிருந்தா கூட லீவு கொடுப்பாங்க. எங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் இருக்கும். பாத்ரூம்லேருந்து எல்லாமே இங்கே எதுவுமே கிடையாது. ஒரு அனாதை மாதிரி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சமீபத்தில் ஒரிசாவில் இது மாதிரியான மலம் அள்ளக்கூடிய பெண்கள் கிட்ட மன ரீதியான உளவியல் ரீதியான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறான்னா, அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தனிப்பட்ட முறையில் சிறுநீர் போகும்போதும் மலம் கழிக்கும் போதும் அவங்களுக்குள்ள பதட்டம் வருது. அவங்களோட எக்ஸ்க்ரீட்டாவை பாஸ் பண்ணும்போது கூட அவங்க மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. அந்த வேலையை செய்கிறவங்க நிச்சயமாக உளவியல் ரீதியாக ஒரு அவங்களையுமே அறியாமல் மிக மோசமான உளவியல் பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோட தரத்தையே பாதிக்குது. அவங்களோட உடல் ரீதியான ஒரு தேவைகளை கூட நிறைவேற்றிக்க முடியறது இல்லை. அப்போ கூட அவங்க நிம்மதியாக இருக்கிறது இல்லை. அப்போ கூட அவங்க ஒரு பதட்ட நிலையில தான் இருக்கிறாங்க. அப்படின்றது தான் அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே சொல்கிறது. அந்த கொரோனா வந்தப்போ கூட எங்களை எல்லாருமே ஒதுக்கி வச்சாங்க. நாங்கள் யாரையுமே ஒதுக்கி வைக்கலாங்க. அந்த வேலையை இஷ்டப்பட்டு தான் செஞ்சோம். யாரையும் கஷ்டப்பட்டு நாங்கள் செய்யலை. வீட்டுக்கு போனால் கூட எங்களை சேர்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே கை கால் கழுவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போய் சமைப்போமே. நாங்கள் ஒரு சிலர் நல்லபடியாக போடுறாங்க, ஒரு சிலர் என்ன பின்ன குப்பால தானே வந்துக்கிறீங்க, எதுக்கு வந்துக்கிறீங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறாங்க. இதெல்லாம் நாங்க இது பண்ணி சரி நம்ம வேலைக்குன்னு வந்துட்டோம், நம்ம எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்கணும். ஏன்னா என் பிள்ளைங்க அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. நாங்க கஷ்டப்பட்டோம், அந்த அளவுக்கு எங்க பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. இதை வச்சுதான் நாங்க இப்ப பசங்களை எல்லாம் படிக்க வைக்கிறோம். எதனா ஒரு பொருள் வாங்கணும்னா கூட அவங்களுக்கு இது மூலியமா தான் நாங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த கவலையே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம வேலை பார்க்குறோமே, இவ்வளோ ஒரு சுகாதார சீர்கேடான ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோமே, இது என் உடம்பு ஏதாச்சு எனக்கு நோய் நான் செத்து போயிட்டா என் குடும்பத்தை யார் பார்க்கறது, என் பிள்ளைங்களை யார் பார்க்கறது, இதுதான் அவங்களுக்குரிய மிகப்பெரிய கவலையே. அப்போ இந்த கேள்விக்குரிய பதிலை, இதுக்குரிய ஒரு பாதுகாப்பு அமைப்பை, இதுக்குரிய செக்யூரிட்டி ஒரு அரசாங்கம் கொடுக்கும்போது அது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். அது 30 நாட்களில் வேலை, அவர்களுக்கு விடுமுறையே கிடையாது. 8 மணி நேர வேலையும் என்பது கிடையாது, 12 மணி நேர வேலை, மிக நேர ஊதியம் என்பது கிடையாது. வாரத்திலே விடுமுறை இல்லாமல், தேசிய விடுமுறை இல்லாமல், வார விடுமுறை இல்லாமல் அவர்கள் சொல்லனா துன்பத்துக்கு இன்று வரை ஆளாகி கொண்டிருக்கிறார்கள், பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட உடல் நலம் மோசமாக பாதிக்கப்படலாம். எப்போவுமே உடல் நலமாக இருக்கிறதுக்கு மனநலன்றது அவசியம். அப்போ மனநலம் தொடர்ச்சியாக கெட்டு போகும்போது அவங்களோட உடல் நலமும் சேர்ந்து கெடலாம். இன்னொன்று, இந்த மனநல பிரச்சனைகள் அதிகமாகும் போது அவங்களால குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் குடும்பம் பாதிக்கப்படும். அதனால் தனிப்பட்ட முறையில் இவங்களே பாதிக்கப்படுவாங்க. இதனால் நடக்கக்கூடிய தற்கொலைகளுமே கூட சமீப காலத்தில் பார்த்துட்ருக்கோம்.
இதனால் இவங்கள்ட்ட ஏற்படக்கூடிய போதை பழக்க வழக்கங்களையுமே சமீப காலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான எல்லா ஒரு சீர்கேடுகளுக்குமே இவங்க வந்து மன ரீதியாக ஒரு நலமாக இல்லை. ஒரு கிருவிக்கு பயந்து முகக்கவசம் சட்டமானது, மீறினால் தண்டனையானது, பின் வழக்கமானது. சான்றோரே, தூய்மை தேவதைகள் இறைக்கு அர்ச்சிக்கப்பட்டு காய்ந்து உதிர்ந்த மலர்களை அள்ளுவதில்லை, மீது போன சந்தன குழம்பை வழித்தெடுப்பதில்லை. கழிவென்றாலும் சாணம் விரட்டியாகும் போது முகம் சொலிப்பதில்லை. அதே கைகள் தூய்மை தேவதைகள் அள்ளும் திரண்ட அழுக்கு, அழுகிய பண்டம் பழம், மலம், மாதவிலக்கு உறிஞ்சிகள், உடைந்த கண்ணாடி, நொறுங்கிய எலும்புகள், ஈக்கள் மொய்க்க, ஐம்புலனில் ஓரிரு புலன்கள் தன் தன்மை மறத்து போக, அவர்கள் நாம் இறைத்த குப்பைகளை அகற்றினாலும் வரும் வினோத நோய்களுக்கு சரியான மருந்துண்டா, மருத்துவருண்டா? அதை பற்றி நான் அக்கறைத்தான் பட வேண்டுமா? என் பேர் அஞ்சலை. நான் 10 வருஷமா அம்பத்தூர் மண்டல ஏழில் வேலை செய்கிறேன். ஒரு 3 வருஷமா இந்த இது ஸ்கின் மாரி ஒரு கொப்பளம் மாரி ஒன்று வந்தது. அதை நான் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டு மாத்திரை அப்படியே வாங்கி போட்டுமே இருந்தேன். அது என்ன ஆச்சு, முகம் ஃபுல்லாக வந்து மாதம் சம்பளம் வாங்கி மாதம் 10,000 சம்பளம் வாங்கினா 6,000 7,000 ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி அப்படியே இருந்து உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு. அது அப்படியே உடம்புல வந்ததும் மறுபடியும் காலுக்கு வந்துடுச்சு. இப்பவும் அதிகமாக நான் மாதம் 10,000 ரூபாய் டாக்டருக்கு செலவு பண்ணுறேன். சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு எப்படியெல்லாம் டிசீஸ் பரவலாம்? முதல் ரெஸ்பிரேட்டரி, அதாவது காற்றுல பரவுறது. நம்ம டீகம்போஸ்டு வேஸ்ட்லாம் போடுறதுனால ரொம்ப நாள் அழுகி போய் அதில் இருக்கிற மீத்தேன் கேஸ், அதில் இருக்கிற கெமிக்கல் டாக்ஸிக் வேஸ்ட்லாம் வெளியே வர்றதுனால ஹைட்ரோஜன் சல்ஃபைட் போடுற கேஸ், இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி அண்ட் மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஸார்டர்ஸை காஸ் பண்ணும். செகண்டு, அவங்க நிறைய விஷயங்கள் வந்து க்ளவுஸ் போடாமல் தொடுறதுனால நிறைய அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் சில விஷயங்கள்லாம் தொட்டால் சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எக்ஸிமா அது போன்ற வியாதிகள் வரலாம். மூணாவது, நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணி போடுற நீடில்ஸு, ஷேவ் பண்ணி போடுற பிளேட்ஸு, இதிலெல்லாம் வந்து ஒருவேளை அவங்க க்ளவுஸ் போடாமல் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கையில் பட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற ஊண்டில் வந்து அது பரவி ரத்தம் மூலயமா பரவக்கூடிய வியாதிகள் வரலாம். அதையும் தவிர ஆல்ரெடி டீகம்போஸ்டு வேஸ்ட்டில் அழுகி போன இதில் இருக்கிற வேர்ம்ஸ். எங்களுடைய கஷ்டம் இன்னும் எவ்வளோ இருக்குது. இந்த காலில் வந்து நடந்து போய் வாட்டிலோட அறுத்துக்குது, அங்கங்கே அந்த சிரிஞ்சு இதெல்லாம் போட்டுடுறாங்க. அதை எடுத்து நாங்கள் காலில் குத்திக்குது, கையில் குத்திக்குது, நாத்தடிக்குது. அதெல்லாம் சாப்பிட முடியாமல் நாங்கள் அவஸ்தைப்படுறோம். இதில் பாக்டீரியான்னு பார்த்தோம்னா வயிற்றுப்போக்கை காஸ் பண்ணக்கூடியது. முக்கியமானது ஈக்கோலை தான். சொசைட்டிக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது முக்கியமான ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான வைரஸ் அப்படின்னா போலியோ. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபீகோரல் ரூட்டில் பரவி இது பேண்டமிக்லாம் ஆயிருக்கு. பேசிக்காக இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் ஹோம். நம்ம வீட்டில் வந்து அதாவது கழிவுகளை வந்து அன்னன்னைக்கு வேஸ்ட்டை அன்னன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணுறது மூலயமா நம்ம டீகம்போஸ்டு வேஸ்ட்டை தடுக்கலாம். இதை தடுக்கும் போது வேர்ம்ஸு பாக்டீரியாலாம் நிறைய சேராமல் இருக்கிறோம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இதை பரவாமல் இருக்க தடுக்கலாம். அதை நான் சம்பாதிக்கிறது இது பாதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பார்க்குறது. என்னோட சம்பளத்தை வச்சு தான் பார்க்குறேன். எனக்கு வந்து இங்கே என்னோட ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு எதை கவர்மெண்ட்லேயோ எனக்கு எதுவும் உதவி பண்ணுறேன். ஆனால் 31 நாளும் லீவ் போடாத வேலைக்கு வருது. அதே மாதிரி எனக்கு 2015 எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை யாருமே எடுத்து எனக்கு என்ன ஒரு பதில எந்த ஒரு தீர்வும் சொல்ல. எனக்கு 3 பசங்க இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னால் முடியவே நடக்க கூட முடியல. ஆனால் ஒரு நாளைக்கு நான் டெய்லி மாத்திரை வாங்கி போட்டுன்னு தான் நான் போடுறேன், இந்த வேலை செய்கிறேன். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்சூரன்ஸை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அரசு மருத்துவமனை மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையிலுமே கூட தேவையான சிகிச்சைகள் கிடைக்கிறதுக்குரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு காப்பீட்டை வந்து அரசாங்கமே கொடுக்கணும். இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு ஒரு தொற்று நோய் வருது அப்படின்னா அது இவங்களோட முடியாது. வீட்டுக்கு போகிறோன்னா இவங்கள்ட்ட இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வரும். அப்போ இவங்களுக்கு மட்டுமே அந்த காப்பீடு இல்லாமல் இவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே கூட ஒரு மருத்துவ காப்பீட்டை அரசாங்கம் தன்னோட செலவில் எடுத்து கொடுக்கணும். இது வந்து முதல் அரசாங்கம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
குறிப்பாக இந்த என்ஜிஓஸ், தன் ஆர்வ தொண்டுகள், இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு யூகம் வகிச்சிருக்காங்க. என்னன்னா, ஜீரோ டெத், இனிவரும் காலங்களில இப்படிப்பட்ட இறப்பு ஏற்படக்கூடாது, அந்த இறப்பை தடுக்க வேண்டும் என்பதில் இப்போ ஓரளவிற்கு புதுடெல்லியில ஒரு பகுதியில 100 விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுல ஐநா சபை, அமெரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எப்படி ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தார்களோ அந்த அடிப்படையில அங்குள்ள பயிற்சியாளர்கள், அங்குள்ள ஆய்வாளர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு இதை எப்படி மரணம் இல்லாத பணிகளாக மாற்ற முடியும் என்பதில் ஆய்வு செய்து முதலமைச்சர் அவர்கள் பிப்ரவரி மாதம் 28 ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒரு தலித் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவரிடம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நான் என்னுடைய முன்னிலையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். இயற்கையை வழிநடத்தும் ஐம்பூதங்களையும் கடுகினும் சிறிய மனிதன் தன் பேராசைக்காய் சிதைத்து புண்படுத்தி அவைகளை எதிர்வினையாக்கும் சக்திகளாய் மாற்றியிருக்கின்றான். சுவாசிக்கும் காற்று மாசு, குடிக்கும் நீர் சாக்கடை, நெல் விளையும் மண்மலடு, காற்றின் காரணமாய் வானும் வீண். அணு உலைகளின் கழிவு நெருப்பின் சிதைவு என்று கொள்ளலாமோ? இங்கே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசுகள் குப்பையை கையாள்வது அப்படின்றது பார்க்கும்போது ஒரு 10ல் 2 மார்க் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா பஞ்சாயத்துகளுக்கு இந்த குப்பையை கையாளக்கூடிய ஒரு திறன் முற்றிலும் கிடையாது. இந்த சின்ன இடங்களை விட்டுருங்க, சென்னை போல் பெரிய இடம், இல்லாட்டி மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, இந்த இடங்கள்லையும் இதே தான் நடக்குது. நீர்நிலைகள் ஓரங்களில் தான் இந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறாங்க. அது ஒரு லே அவுட்டோட குப்பையை யாரோ ஒரு கான்ட்ராக்டரை எடுத்து அதை போய் கொட்டுற மாதிரி விஷயங்களும், வீட்டு குப்பையை தானாக நம்ம கால்வாய்க்குள்ளே கொட்டுறதும் அதுதான் இன்னும் அதிகமாக நடக்குது. ஸோ அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்க போனோன்னாக்கா இந்த குப்பை மேலே கொடுக்க வேண்டிய குறைஞ்சபட்ச கவனம் கூட கொடுக்கப்படுறது கிடையாது. குப்பையை உருவாக்குறவன் ஒருத்தன், அதோட தீமைகளை அனுபவிக்கிறவங்க இன்னொருத்தன். அது தூய்மை பணியாளர்களாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த குப்பைகள் போய் கொட்டும் இடத்துல சுற்றி வர இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய சூழலாக இருக்கலாம். குப்பைகளை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு பல விதமான மெயில் ஆர்டர் கம்பெனி வந்திருக்குது. இவங்களோட பேக்கேஜிங் பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட பேக்கேஜிங் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்பு அவங்க மேலே பொறுப்பு செலுத்தக்கூடிய சட்டங்கள் இப்போ தான் உருவாகி வருது. அந்த சட்டங்களையும் நீர்த்து போக வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இது ஒட்டுமொத்த பிரச்சனைகளோட ஒரு தாக்கமும் அடித்தட்டு மக்கள் மேலே தான் போய் விழுது. அதில் தூய்மை பணியாளர்கள் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறாங்க. அதாவது முதல் கட்டத்தில் அடி வாங்குறவங்க தூய்மை பணியாளர்கள். ஒரே தொட்டியில் போட்டோம்னா அந்த தொட்டிக்குள்ளே பால் கவரும் இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டிலும் இருக்கும், அதோடு சேர்த்து சாம்பாரும் கொஞ்சம் இருக்கும், கறி துண்டு கொஞ்சம் இருக்கும், வீட்டில் குழந்தை இருந்துச்சுனாக்கா குழந்தையோட நாப்பி அதில் இருக்கும், பெண்கள் இருந்தாங்கனாக்கா அந்த சானிட்டரி பேட்ஸ் இருக்கும், வயசானவங்க இருந்தாங்கனாக்கா அவங்களோட சானிட்டரி பேட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா கழிவுகளும் ஒன்றாக்கி போடப்பட்ட இடத்துலேருந்து நம்ம ஒரு மதிப்புள்ள பொருள் எடுக்கணும்னா அது ஒன்று டேஞ்சரான வேலை, ரெண்டாவது ஒரு டிக்னிட்டி இல்லாத ஒரு செயலாக அது மாறுது. இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள் அமலாக்கத்தில் ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இப்போ தரம் பிரித்து கொடுக்க சொல்லி விழிப்புணர்வு பண்ணி மக்களும் அது ஒத்துழைக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் தடை செய்யும் போது 1 மாதத்துக்கு அந்த தடையை நல்லா அமலாக்கப்பட்டது. அப்போ மொதல் வாரத்தில் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண அதே மக்கள் சந்தோஷமாக எப்பயும் போல் அது யூஸ் ஆகிட்டு அவங்க பிளாஸ்டிக் இல்லாமல் பையோ மற்றதையோ கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அரசாங்கம் திரும்பி எப்போ அதை ரிலாக்ஸ் பண்ணாங்களோ அப்போ திரும்பி நம்ம பழைய போக்குக்கு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வண்டியில் உட்கார்றவங்க சீட் பெல்ட் போடுறாங்க. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அது பண்ண மாட்டாங்க. இப்போ அது அவங்களோட ஒரு மசில் மெமரியிலே வந்துருச்சு. அதே போல் இந்த விஷயம் தரம் பிரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த 50லேருந்து 70% மக்கும் குப்பை
அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதை போயிட்டு ஒரு அமிலத்தன்மை உள்ள ஒரு ஒரு திரவ பொருள் இந்த பிளாஸ்டிக்கை போய் தொடும்போது அதில் இருக்கிறத ஃபுல்லாக அரித்து, பேட்டரி கட்டையில் இருக்கிறத ஃபுல்லாக அரித்து அந்த விஷங்களும் வெளியே கொண்டு வருது. இது கனமாக இருக்கிறதுனால அந்த விஷங்கள் ஒட்டுமொத்தமாக அப்படியே நிலத்தடி நீருக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த நிலத்தடி நீர் குடிக்கிறீங்க. இங்கே இல்லை, ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நீங்கள் நிலத்தடி நீர் குடிக்கிறீங்கனாக்கா அந்த நிலத்தடி நீரில் இந்த விஷம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எரிச்சா ஒட்டுமொத்த விஷங்களும் அந்த பொருட்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷங்களும் வெளியே வரும். ஸோ இது வெறும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் அப்படின்ற விஷயம் மட்டும் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷங்களோட ஒரு கலவை தான் நம்ம குப்பைமேடு. அந்த குப்பைமேடை எரிச்சிங்கனாக்கா அந்த ஒட்டுமொத்த கலவையில் இருக்கக்கூடிய விஷங்களும் ஒவ்வொன்றும் உருவம் மாறி அதோட கொடூரமான விஷமாக மாறி வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பெருங்குடியில் இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டோக்கியோ யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்பட்டது. அந்த ஆய்வில் பல இடங்களில், அதாவது மணிலா, சென்னையில் பெருங்குடி, கம்போடியா, இந்த மாதிரி இடங்கள்லேருந்து தாய்ப்பால் எடுக்கப்பட்டது. குப்பமேடுகள் அருகாமையில் இருக்கக்கூடிய தாய்ப்பால் எடுக்கப்பட்டது. அதில் டயாக்சினோட அளவு எல்லாத்துலேயும் அதிகமாக இருந்தது பெருங்குடி தான். ஸோ அப்போலேருந்து பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கே தவிர குறைஞ்சது கிடையாது. ஒரு நகரம் எவ்வளோ பெரிய நகரமாக இருந்ததோ அவ்வளோ பெரிய குப்பை கிடங்கு இருக்கும். ஏன்னா குப்பைக்கும் பணத்துக்கும் ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு. எல்லாது இப்போ குப்பை தான் அசிங்கம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்துலேயும் பணக்காரன் தான் ரொம்பவே அசிங்கமானவன். ஏன்னா உங்களுக்கு இன்னியோட பணம் தான் நாளையோட குப்பை. நீங்கள் இன்றைக்கி என்ன பொருள் உங்களுக்கு வாங்கிறதுக்கான திறன் அதிகமாக நீங்கள் குப்பையோட உற்பத்தி அதிகமாக செய்வீங்க. உங்களோட தாக்கம் இந்த புவி மேலே இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஏழைகள் அசிங்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தப்பான விஷயம். அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கழிவுகள் உருவாக்க முடியாது. கழிவுகள் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு முதல் தண்ணி வேணும். குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத போது நீங்கள் எப்படி கழிவுகள் உருவாக்க முடியும்? ரெண்டாவது, உங்களுக்கு குப்பை உருவாக்கணும்னாக்கா உங்களுக்கு பணம் வேணும். அப்போ தான் அமேசானில் போய்ட்டு நிறையா பொருள் வாங்கிட்டு குப்பை உருவாக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நகரம் பெருசாக இருக்க நகரத்தில் அதிகமான பணக்காரங்க இருக்க அந்த நகரத்தோட குப்பை அதிகமாக இருக்கும். குப்பையிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய மாசு அதிகமாக இருக்கும். நம்ம இந்த சமூகத்தில் குப்பையை கையாளுறதுல யாருக்கு இன்னும் அதிகமான பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பணக்காரத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம சட்டங்கள் அப்படி கிடையாது. யார் ஐம்பூதங்களையும் மருந்தாற்றுவது? நான் தனிமனிதனாய் என்ன செய்ய முடியும்? என் சின்னஞ்சிறிய முதலுலகம் வீடு. வீட்டில் நான் ஐம்பூதங்களையும் எப்படி கும்பிடுவேன்? அதற்கான சடங்குகளை எப்படி வரையறுப்பேன்? சமூக நீதி என்பது விளிம்பு நிலை மக்களை துன்பங்களிலிருந்து மீட்பதும் அவர்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக வலுப்படுத்துவதும் தான் சமூக நீதியின் முக்கியமான கூறாக நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த அடிப்படையில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அது வேதனைக்குரியது. குறிப்பாக இன்றைக்கு திமுக அரசு சமூக நீதி அரசு என்று நாம் போற்றுகிற ஒரு சூழலில் இந்த அரசுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள், இதுபோன்ற தூய்மை பணியாளர்கள் சந்திக்கும் அவலங்களை துடைப்பதற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும். அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்போ மருத்துவர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு, மருத்துவ இது ஒருத்தர் பாதிக்கப்பட்டு போயிட்டார்னா, உடல் நோயால் பாதிக்கப்பட்டார்னா மருத்துவர்னு சொல்கிறோம்.
அதை அவர் பார்க்குறது மாதிரி நகரமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் தூய்மை ரொம்ப மிக முக்கியமானது. அப்போ இந்த தூய்மைக்கு மற்றதுக்கு எப்படி இப்போ கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஆகம விதின்னு ஒன்று அதை உருவாக்குறோம்ல, உருவாக்கி ஆகம விதி பயின்றவர்கள் அதில் தேர்வானல் இப்போ இது போய் அர்ச்சனை பண்ணலான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. கல்வியில் இது ஒரு பகுதியாக உருவாக்குங்க. இதை பயின்றவர்கள் தான் இந்த தொழிலை செய்ய முடியும்னு உருவாக்குங்க. அதை உருவாக்கினா ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்தும். இந்த ஜாதி தான் இந்த தொழிலுங்கிறதும் அதில் இந்த சமூக அநீதிங்கிறது அதில் போகும். இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். பல்வேறு குடும்ப சூழ்நிலையில் வந்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில், அதுவும் குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு பெண்கள் சம வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே நாடு முன்னேறும். அவர்கள் இன்றைக்கு பணி சொல்லனா துன்பல், கழிப்பறை வசதி கூட கிடையாது. சாலைகளிலே கழிப்பறை செல்வதற்கு சிறுநீர் கழிப்பதற்கு கூட இடம் கிடையாது. அந்த நிலையிலிருந்து பெண்கள் இன்றைக்கு வீட்டினை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பணியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கணவனை இழந்தவர்கள் பெரும்பான்மையாக வேலை செய்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பதை அளிக்க வேண்டும். அரசு முன்மாதிரி அரசாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வுன்னா மனிதர்களே இன்னொரு மனிதனோட மலம் அல்றதை என்னைக்கு தடுக்கிறோமோ அன்னைக்கு தான் இதற்குரிய முழுமையான தீர்வை நோக்கி போக முடியும். இதில் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்குமே எதுவும் கிடையாது. அவங்கள்ட்ட வேணால் ஒரு பொது சமூகமாக ஒரு மன்னிப்பை வேணால் கேட்கலாம். மிக சீக்கிரமாக உங்களை இதில் இருந்தெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு சிவில் சமூகத்தை ஒரு ஆயத்தப்படுத்துகிற வேலையை நாங்கள் எல்லாம் செய்கிறோம், நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு வேணால் சொல்லாமே தவிர அவங்களுக்கு என்ன விதமான உளவியல் ஆலோசனையை உங்களால் கொடுக்க முடியும்? அப்படி ஒரு உளவியல் ஆலோசனையை கொடுக்குறேன்றதே ஒரு ஏமாற்றான வழிமுறை தான். அது தீர்வு கிடையாது. அது ஒரு தீர்வாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். யார் இந்த மலம் அள்ளும் பொழுதும் சகதிகள் அகற்றும் பொழுதும் இறந்தார்களோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஒருவர் அதில் முதலாளியாக இருப்பார்கள். அவர்கள் இன்கம் டாக்ஸ் பே பண்ணுவார்கள். அவருக்குரிய சமூக அந்தஸ்து ஸ்கேவெஞ்சர் சோல்ஜர்ஸ் என்ற ஒரு முகம் கொடுத்து எந்தவித விஷ கழிவுகள் வந்தாலும் விஷக்காற்று வந்தாலும் அவர்களை தாக்கா வண்ணம் தற்காப்போடு பயிற்சியோடு இப்பொழுது தமிழ்நாட்டில் இன்னும் ஓரிரு மாதங்களில் நடைமுறைக்கு வரவிருக்கிறது. அரசுக்கு இப்படிப்பட்ட புனிதமான தூய்மையான நோயற்ற சமூகத்தை படைக்கின்ற இந்த தொழிலாளிக்கு அரசு கூடுதலாக அவர்களுடைய பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஸோ நம்ம வறுமை ஒழிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் இந்த வறுமைக்கு நேர் ஆப்போசிட்டாக அந்த ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரும் பணக்காரங்கள் அவங்களே ஒழிக்கணும். அந்த பெரும் பணக்காரத்தன்மையே ஒழிக்கணும். செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட்டு, லைக் ஒரு வேஸ்ட்டையும் ஒரு மாதிரி செக்ரிகேட் பண்ணால் அவங்க தேவையில்லாமல் கையை விட்டு நோண்டி அதனால குத்தி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அவங்க ஈஸியாக அங்கே டஸ்ட்பினில் இருக்கிறத உள்ளே போட்டுட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன அதாவது கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் சிம்பிள் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்களில் தான் இது ஆரம்பிக்குது. அதான் நம்ம வீட்டில் இருந்து நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கலாம். முடிந்தவரை என் வீட்டில் அழிவாய் எஞ்சி நிற்கும் பொருட்களை கொண்டு வராமல் இருப்பது, அப்படியே கொண்டு வந்தாலும் குப்பை கூடைக்கு செல்லாது மறுசுழற்சி செய்வது, மக்கும் குப்பைக்கு மரியாதை செய்து அதை மலடான மண்ணுக்கு காணிக்கையாய் கொடுப்பது, தேவைக்கதிகமாய் வாங்குவதை நிறுத்துவது, உபயோகிப்பதை தவிர்ப்பது, இதை அப்படியே அடுத்த உலகமான என் அலுவலகத்தில் செய்முறை செய்வது, அப்படியே என் வீதியில், என் நகரில், என் நாட்டில் பரப்புவது, என் சக மனிதனிடம் இதை பற்றி அக்கறையோடு பேசி பகிர்வது. அட ஆண்டவனே, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இந்த எளிதான தீர்வா? இதை செயல்படுத்த நான் ஏன் தயங்குகிறேன்? இதை செய்யும் தூய்மை தேவதைகளை ஏன் கீழ்நோக்கி பார்க்கிறேன்? இதற்கான செயலில் நான் இறங்காவிட்டால் நான் என் தலைக்குள் ஆறறிவை அல்ல, அழுகும் குப்பைகளை சுமந்து திரியும் உயிருள்ள குப்பை தொட்டி.